சென்னை மணப்பாக்கம் சாலையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தில் மணப்பாக்கம் பகுதி பெருமளவில் பாதிப்பை சந்தித்தது. இதுபோன்ற பாதிப்பு மீண்டும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மணப்பாக்கம் கொளப்பாக்கம் சாலை மற்றும் இந்திரா நகர் தர்மராஜாபுரம் சாலையின் குறுக்கே என 2 இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக சாலை போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டதால் பல இன்னல்களை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாலத்தை அகலப்படுத்துறாங்க, ரொம்ப நாளாக அகலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ பஸ் எல்லாம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்க எல்லாம் பஸ்ஸு சுற்றி போகுது. 2 மணி நேரம் லேட்டாக 1 மணி நேரம் லேட்டாக போகிறாங்க ஸ்கூலுக்கு. கவர்மெண்ட் பஸ் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப பாவம். அவங்களுக்குலாம் பஸ்ஸே இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸே கிடையாது. அதனால் கொஞ்சம் வேகமாக முடிச்சாங்கன்னா இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதோட இந்த ஸ்ட்ரீட்டில் போட்டிருக்க ட்ரோமேஜ் வாட்டர் கனெக்ஷன் அதுவும் கொஞ்சம் வேகமாக முடித்தா பஸ்ஸு வெஹிக்கிள் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. கவர்மெண்ட் பண்ணது ஓகே, இன்னும் கொஞ்சம் குவிக்காக முடிச்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபேவரபுளாக இருக்கும். அஸ் அ பப்ளிக்காக நாங்கள் இது எங்களோட ஃபீலிங். ஒருத்தரும் கஷ்டப்படுறோம். பார்க்கலாம் ரோடு எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. லைஃப்பை நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போக வேண்டியதாக இருக்குது சார். மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு போர்க்கால அடிப்படையில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே மணப்பாக்கம் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகனுடன் செய்தியாளர் சங்கரன். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்குடை பகுதியில் குண்டும் குழியுமாக சேதமடைந்து கிடக்கும் சாலையால் வாகன ஓட்டிகள் அவதியுறுகின்றனர். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படாமல் இருப்பதால் விபத்துகள் நேரிடுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.